சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? உங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். சாபம் ஒன்று கர்த்தரிடத்திலிருந்து, நம்மை உண்டாக்கின கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வந்து விடும். இரத்தம் சிந்துவது, மற்றவர்களை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, சமுதாயத்தை ஏமாற்றி வஞ்சிப்பது, துன்மார்க்கமான காரியங்கள் சாபத்தை கொண்டு வரும். சிலருடைய வாழ்க்கையில் பெற்றோர் செய்த பாவம் தொடர்ச்சியாக அது பரம்பரை சாபமாக தொடரும். 3-4 தலைமுறை வரைக்கும் சாபமாய் தொடரும். அதனால்தான் நிறைய குடும்பத்தில் சபிக்கப்பட்ட குடும்பம், இது சாபத்துக்குள்ளாயிருக்கிற குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் தொடர்ச்சியாக அந்த வியாதி இருக்குது. தொடர்ச்சியாக அவங்க குடும்பத்தில் ஒரு இழப்புகள், ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம். சில பாவங்கள் சாபமாக தொடர்ந்து வரும். அது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். சரி, முதலாவது சொன்ன கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். ரெண்டாவது மனிதனால் வரக்கூடிய சாபங்கள். மூன்றாவது இன்னொரு காரியம் இருக்குது, தங்களுக்கு தாங்களே வரவழைத்து கொள்ளும் சாபங்கள். முதல்ல கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம், ரெண்டாவது மனுஷரால் வரக்கூடிய சாபம், மூன்றாவது தங்களுக்கு தாங்களே வருவித்து கொள்ளுகிற சாபம். அப்படி ஒன்று இருக்குதா? மத்தேயு 27 எடுங்க, 25வது வசனம். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர், அவரிடத்தில் ஒரு பாவத்தையும் காணவில்லைன்னு சொல்லி பிலாத்து என்கிற கவர்னர் சொல்கிறார், ரோம கவர்னர். நான் விசாரிச்சுட்டேன், இவர்கிட்ட ஒரு தப்பும் இல்லையேன்னா இந்த யூத மத தலைவர்கள் வேதபாரகர், பரிசேயர், அந்த லீடர்ஸ் எல்லாருமே போய் இல்லை இவனை சிலுவையில் அறையணும், இவனை கொல்லணும், ரத்த சிந்தி இவன் மறிக்கணும்னு சொல்கிறாங்க இயேசுவை. கவர்னர் சொல்கிறார், இவர் தப்பே பண்ணலையே, மரணத்துக்கு எதுவான ஒரு குற்றமே இல்லையே, நான் இப்படி இவர் மரண தண்டனை கொடுக்கறது? அதெல்லாம் தெரியாது. நீர் அவருக்கு மரண தண்டனை கொடுக்காட்டா நாங்கள் ராயனுக்கு, சீசருக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம், உன் பதவி போயிடும். அப்போ பதவி போய்விடும் என்பதற்காக அந்த பிலாத்து செய்கிறான். சரி, இந்த ஆள் குற்றமற்றவர் தெரியுது, ஆனால் அவர் சிலுவையில் அறைந்தால் அது இரத்தப்பழி. இந்த இரத்தப்பழி என் மேலே இல்லை, கை கழுவிட்டு நீ உங்கள் பாடு, அதனால் இவனுடைய இரத்தப்பழிக்க நான் பாத்திரம் நல்லன்னு கை கழுவிட்டார். உடனே இந்த யூத மத தலைவர்கள், லீடர் சொல்கிறாங்க பாருங்க, 25ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். பாருங்க, யூத மத தலைவர்களும் மக்களும் சொல்கிறாங்க, இயேசுனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும். இல்லைங்க, இவன் பாவமே செய்யலைங்க, ஒரு குற்றமும் செய்யலை, அவனை போய் சிலுவையில் அறை சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லை, இரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும், பரவாயில்ல, அவர் கொன்னுருங்க என்பதாய் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை சிந்த வச்சு கொல்லுவதற்கு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் மேலே வரட்டும், எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும்னு யூதர்கள் சாபத்தை தங்களுக்கு தாங்களே வருவித்து கொண்டாங்க. இதான் தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்து கொள்ளுவது, தங்களுக்கு தாங்களே வருவித்து கொண்ட அதனுடைய விளைவு கிபி 70 இயேசு சிலுவையில் அறையப்பட்ட 40வது வருஷத்தில் ரோமருடைய படைகள், தீத்துராயுடைய படைகள் எருசலேமை முற்றுகையிட்டார். லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். எருசலேம் வீதிகளில் இரத்த ஆறு ஓடினது. குழந்தைகளை தரையில் மோதி அடித்து கொண்டார்கள். இது சரித்திரம். கிபி 70 இரத்த ஆறு எருசலேமில் ஓடினது. அவங்க தானே சொன்னாங்க, இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும்னே, எங்கள் சந்ததியின் மேலே வரட்டும்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. 19ஆம் நூற்றாண்டில் ஹிட்லர், ஜெர்மனி அந்த சர்வாதிகாரி ஹிட்லர் பாருங்கள், லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான். உலகத்திலே அதிகமான இப்படி கொல்லப்பட்டவங்க யூதர்கள் தான். என்ன அந்த இரத்தப்பழி அவங்க எங்கள் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும்னு அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய வாயினால். நீதிமொழிகள் 18:21 வாசிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் வார்த்தையில் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய வார்த்தையில் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அதனால் வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் இந்த வாயின் வார்த்தையினால் தங்களுக்கு சாபத்தை தேடிக்கொள்ளுவாங்க. அதனால் தான் வாயின் வார்த்தையுடைய பேச்சு சுருக்கமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். வேதம் எச்சரிக்கிறது. கண்டதையும் பேசக்கூடாது, இஷ்டப்படி பேசக்கூடாது, அது உங்களுக்கு சாபமாகிவிடும். உங்களுடைய வாயின் வார்த்தையில் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்கிறது. ஒரு சமயம் ஒரு சகோதரி எனக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அவங்க என்னென்னா, அவங்களுக்கு திருமணம் ஆயிட்டு நல்ல ரட்சிக்கப்பட்ட சகோதரி. அவரு கணவர் கிறிஸ்தவர் தான்.
திருமணமாயிற்று. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்க கர்ப்பம் தரித்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக கணவர் விட்டு வந்து கர்த்தர் என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து விட்டார்னு சொன்ன உடனே கணவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தை வேண்டாம், அது அழிச்சிரு. ஒரு கணவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அவங்க சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க? குழந்தை என்பது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அதை அழிக்கக்கூடாது. அவர் சொன்னார், இல்லை இப்போ வேண்டாம், நமக்கு கொஞ்சம் 5 வருஷம் கழிக்கட்டும், நம்மெல்லாம் செட்டில் ஆகட்டும், பணம்லாம் சம்பாதிச்சு செட்டில் ஆன பிறகு குழந்தை பிறந்தா போதும், இப்போ வேண்டாம், 5 வருஷம் கழித்து கடிச்சா போதும், இந்த குழந்தை அழிச்சிரு, குழந்தை வேண்டாம். அவங்க சொன்னாங்க, அப்படி முடியாது, இது கர்த்தர் கொடுத்தது, அது அழிச்சா அது பாவம், உருவான குழந்தை அழிப்பது பாவம்னு இந்த சகோதரி போராடுறாங்க. ஆனால் அந்த கணவர் விடலை. கிறிஸ்தவராக இருந்து துணிகரமாக தினவாதிப்பு, மனைவியை வாதிச்சு நீ குழந்தை அழிக்கலாம், டைவர்ஸ் பண்ணிடுவேன், என் கூட வாழ முடியாதெல்லாம் சொல்லி பயங்கரமாக தொந்தரவு கட்டாயப்படுத்தி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கர்ப்பத்தை அழித்து விட்டார். அவங்களுக்கு ரொம்ப துக்கம். ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆள் வேண்டாம் என்று அழித்து விட்டாரே என்று. ஆனால் அவருடைய தொந்தரவு அவரே போய் கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அவளை வேதனைப்படுத்தி அழித்து விட்டார். இப்போது 5 வருஷம் கழித்து பெற்றுக்கலான்னு சொன்னார்ல, 15 வருஷம் ஆகிவிட்டார், குழந்தை இல்லை. இப்போ எத்தனையோ ஆஸ்பத்திரி எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறார், குழந்தை இல்லை. அந்த சகோதரி எனக்கு கடிதம் எழுதும்போது அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தாங்க, பிரதர் எவ்வளவோ நான் அழுதேன், கெஞ்சின் அவர்கிட்ட இது தப்பு, இதை பாவம் வேண்டான்னு சொல்லி அவர் கேட்கலை. அந்த வேண்டாம் இந்த குழந்தைன்னார். அவருடைய வாயின் வார்த்தையின்படி இன்றைக்கு வரைக்கும் எங்கள் குழந்தை தரல ஆண்டவர். நீ தானே சொன்ன வேண்டான்னு சொல்லி, நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை வேண்டான்னு இல்லை. 15 வருஷம் ஆகிவிட்ட குழந்தை. இப்போ எனக்கு என் கணவர் மேலே வெறுப்பு வந்து விட்டார். அவரோடு வாழவே எனக்கு பிடிக்கவில்லை, ஒரு சந்தோஷமே இல்லை. இவர் கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு பாவத்தை செய்த மனிதன் என்று அவர் கூட எனக்கு வெறுப்பு தான் காணப்படுகிறது என்று. அதான் உண்மை. அந்த சாபம் பாருங்க, அந்த குடும்பத்தின் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் போய்விட்டாரு. பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், நான் சம்பாதிச்சேன், செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லலாம். சாபம். கர்ப்பத்தில் உருவான குழந்தையை அழிப்பது சாபம். கிறிஸ்தவ பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை இதில் கண்டிக்காவிட்டால் நீங்களும் சாபத்துக்கு பங்காளிகள். அதனுடைய விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். உங்களுடைய மகனோ மகளோ இந்த பாவத்தை செய்கிறா கண்டிக்கணும். இது தப்பு, இது ஆண்டவருக்கு விரோதமான பாவம்னு சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் பிள்ளைகளுக்கு ஜால்ரா போட்டிங்கன்னா அந்த சாபம் உங்கள் கண் முன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிவதை நீங்கள் பார்ப்பீங்க. சாபம். எப்படி ஒரு குழந்தை அழிக்க முடியும்? உங்களுக்கு தெரியுமா? கருவில் ஒரு குழந்தை உருவாகி அழிச்சிட்டா அந்த குழந்தை பரலோகத்தில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நிறைய குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் இருக்காங்களா கர்ப்பத்தில் அழிக்கப்பட்ட. நாளைக்கு ஆண்டோருக்கு முன்னால் போனால் அந்த பிள்ளை சொல்லலை, இவன் தான் என்னை அழித்தவன், இதுதான் காரணம். எப்படி பரலோகத்து போக முடியும்? பரலோகத்து போக முடியாது. குழந்தை அழித்த ஒரு கொலைகாரன், ஒரு கொலைகாரி எப்படி பரலோகத்து போக முடியும்? அது கொலை. கருவில் உருவான ஒரு குழந்தை அழிப்பது ஒரு கொலைக்கு சமம். அதனால் அறிந்து கொள்ளுங்க, அதை சாபத்தை கொண்டு வாயினால் உண்டான சாபம். வேண்டான்னு சொன்னார்ல, எனக்கு வேண்டான்னு சொல்லி. எனக்கு ஒரு ஊழியக்காரன் நண்பர் உண்டு. ஒரு சமயம் ஒரு அனுபவத்தை சொன்னார். ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரி ஒரு குழந்தை கொண்டு வந்தாங்க. அது அழுதுகிட்டே இருக்குது, வியாதிப்பட்டு எலும்பும் தோலுமும் ஒரு மாதிரி இருக்குது. ஐயா, எத்தனையோ ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டேன், எங்கெங்கேயோ பார்த்துட்டேன், குழந்தை சுகமாகலை, கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன், குழந்தையோட சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தோன்னு அந்த குழந்தையை பார்க்குற எலும்பும் தோலுமாக கஷ்டப்பட்டு அழுது கொண்டே இருக்கிறாரு, வியாதிப்பட்ட குழந்தை. அவர் ஜெபிக்க கண்ணை மூடின ஆண்டவர் சொல்லுகிறாராம், இந்த தாய் தான் இந்த குழந்தையோட வியாதிக்கு காரணம் அப்படின்னு. இவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? எந்த தாயாவது குழந்தை வியாதிப்படணும்னு விரும்புவாங்களா? விரும்பலை. ஆனால் அவளுடைய வாயின் வார்த்தையினால் குழந்தை பாதிக்கப்பட்டார். எப்படி ஆண்டவரேன்னா, ஆண்டவர் விளக்கமாக சொன்னார். அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது, சில சமயம் குழந்தை கருவில் இருக்கும்போது அந்த தாய்மார்களுக்கு வாமிட் வரும்ல சிலருக்கு, சில மாதங்கள் வரைக்கும். சிலருக்கு தொடர்ச்சியாக வாமிட் ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். இவங்களுக்கு இந்த வாமிட் எடுத்து ரொம்ப மனசோர்ந்து, ஒன்றால் தானே இந்த குழந்தை தண்ணி உருவானதுனால தானே. சிலர் கோபத்தில் முறுமுறுத்துருவாங்களே, அப்படி முறுமுறுத்து சனியனை ஒன்றால் நான் கஷ்டப்படுறேன் பாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எப்போ அந்த குழந்தைக்கு விரோதமாக அந்த தாய் ஒரு வார்த்தை சொன்னாங்களோ அது சாபமாக்கி விட்டார். அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு விட்டார்.
ஆண்டவர் சொல்லி அவங்கள்ட்ட கேட்டாங்களா, இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் அதிகமாக வாமிட் எடுத்தீங்களா? ஆமாம் பிரதர், ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான், பல மாதம் கஷ்டம். சிலர் கொஞ்ச நாள் இருக்குன்னாங்க, நான் பல மாதம் கஷ்டம். சரி, அந்த கஷ்டத்தில் இப்படி சில வார்த்தைகளை சொல்லி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய நீங்கள் பேசுனீங்களா? அப்படி அதிர்ச்சியோடு பார்த்தாங்க. வேதனை தாங்க முடியாமல் சொல்லிட்டேன் பிரதர். அந்த சாபம் தான் உன் குழந்தையை தாக்கி இருக்கிறது. ஆனால் தான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் மனம் திரும்பி நான் சொன்ன வார்த்தையை ஆண்டவரே மன்னியும்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நீங்கள் தான் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் குழந்தைக்கு சுகம் உண்டாகும். அவர் சொல்லி ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்பினாராம். அதனால தான் பாருங்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயில் ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே எலியாவை ஆண்டவர் சாரிபாத் ஊருக்கு அனுப்புகிறார். விதவை, அந்த விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். பஞ்ச காலம், நீ போய் அங்கே தங்கியிரு, அவங்க நீ உனக்கு சாப்பாடு தருவாங்க, உன்னை போஷிப்பாங்கன்னு சொல்லி எலியா போய் பேசுகிறார். நீ ஒரு விதவை, ஒரு பையன் இருக்கிறான், எனக்கு ஒரு முதல் ஆடை எனக்கு சுட்டு கொண்டு வான்னு சொன்னான். அவன் என்ன சொல்லுகிறாள்? 12ஆம் வசனத்தில் பாருங்கள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறிக்கினேன் என்றாள். நாங்கள் சாப்பிட்டு செத்து போகிறோம். அவள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது பாருங்கள். கொஞ்சம் மாவு தான் இருக்குது, பஞ்சம், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. தீர்க்கதரிசி கேட்குற, முதல் அடை எனக்கு சுட்டு கொண்டு வான்னு கேட்டால், நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்து போகிறோம் அப்படின்னு சொல்லி விரக்தியாக சொல்லுகிறாள். அந்த மரணம் என்கிற வார்த்தை நாவில் வந்ததில்லை, அந்த பிள்ளை செத்து போச்சு. கொஞ்ச நாளில் மகன் இறந்துட்டான். அவருடைய வாயின் வார்த்தையின்படியே மரணம். அதனால தான் அவனுடைய வாயில் ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை சபிச்சிட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனால தான் பிள்ளைகளை நாயை பேயெல்லாம் திட்டக்கூடாது. நாயை பேயை தான் அப்புறம் வளரும். உங்கள் வாயின் வார்த்தை வெடிப்பிள்ளை பாதிக்கப்படும். அப்படி சொல்லக்கூடாது. நீ முட்டாள், மக்கு, ஒன்றுக்கு உதவாதவன், இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அவனை பாரு, இவளை பாரு, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, நீ ஒன்றுக்கு உதவ மாட்டேன், மாடு மேய்க்கத்தை லாக்கி, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆசீர்வாதமான வார்த்தை பேசுங்க. நீ நல்லா இருப்ப, இப்போ கொஞ்சமாக இருக்க, நல்லபடி நிறைய மார்க் எடுத்துருவ, நீ சாதிப்ப, நீ வெற்றி பெறுவ. ஆசீர்வாதமான வார்த்தை பேசணும். சாபமான வார்த்தை, தோல்வியான வார்த்தை, பிள்ளைகளுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. நீ நாசமாக போயிடுவ, ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, நீ பாரு அப்படிலாம் வார்த்தைகளை பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடாது. அந்த வாயின் வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது, மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. இப்படி தங்களுக்கு தாங்களே தங்கள் குடும்பத்திற்கு சாபத்தை உண்டாக்கி கொண்டவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் தான் இருப்பாங்க. இந்த குடும்பம் விளங்குமா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இருக்குது, நீங்களே விளங்குமான்னு சொன்னால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு போயிடும். உங்கள் வாயின் வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அதனால தான் தற்கொலை செய்ய போகிறேன், செத்து போகிறேன் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. யாராவது பிள்ளைகள் பேசினா உடனே கண்டித்து அதை வாபஸ் வாங்க வைக்கணும். அப்படி சொல்லாத, நீ வாழணும், ஆண்டவர் நல்லா வைப்பார்னு சொல்லு, அப்படி சொல்லணும். செத்து போகிறேன், தற்கொலை பண்ணி செத்துருவேன், இனிமேல் அவ்வளோதான், இந்த மாதிரி வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை வாயிலிருந்து வரக்கூடாது. அதில் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. நீ நல்லா இருப்ப, இன்றைக்கி கஷ்டப்படுறேன், நாளைக்கு ஆண்டவர் நல்லா வைப்பார், இதிலேருந்து வெளியே வருவேன், விசுவாசத்தோடு அப்படி சொல்லுங்கள். பாருங்கள், சிலர் எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தெரியுதும்பாங்க. வாயில் ஏன் அப்படி எனக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது, எனக்கு சொன்ன மாதிரியே வந்துடும். சிலருக்கு அப்படி தான், அவங்களுடைய வாயின் வார்த்தையினாலேயே வியாதியை வருவித்து கொள்வது. ஆமாம், எனக்கு இப்படி வந்துடும் போல் இருக்குது. நீங்கள் அப்படி நீங்களே கற்பனை பண்ணி சொல்லணும். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இந்த மரணம் வந்துடும், செத்து போயிடுவேன், தற்கொலை பண்ணிடுவேன், இந்த வார்த்தைகளை பேசாதங்க. அது உங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்து விடும். சாத்தான் அதை பிடித்து கொண்டு கிரியை செய்வான். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை வைத்த பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து செயல்பட்டு மரணத்தை கொண்டு வந்து விடுவான்.
இந்த வீடு விளங்குமான்னு சொன்னீங்கன்னா ஆசீர்வாதத்தை பிடுங்கி விடுவான் பிசாசு. உங்கள் வாயின் வார்த்தைகளை வைத்தே சாத்தான் கிரியை செய்ய முடியும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய வார்த்தையில் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது, ஜாக்கிரதையா இருங்க. 109ஆம் சங்கீதம் பாருங்க, 17-18 வசனங்கள்ல, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சிலர் சாபத்தை பற்றி பேசுறது, சாபத்தை விரும்புறது. நான் சாபமாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க விரும்பி விரும்பி சாபத்துக்குள்ளாயிருவாங்க. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெய் போலவும் பாயும். சாபம் எப்படிலாம் வருது பாருங்க. அதனால தான் அந்த வார்த்தையில் இருக்கிற சாபம், அதை குறித்து நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஆதியாகமம் 12 வசனத்தில் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அப்படின்னா உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். சிலரை தேவன் அழைக்கும் போது கர்த்தர் அவங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். ஊழியக்காரனாக ஒரு விசுவாசியாக தேவ பிள்ளையாக அழைத்து உடன்படிக்கை பண்ணியிருப்பார். அப்படிப்பட்டவங்களை நீங்கள் சபிச்சிங்க, அவங்க வேதனைப்படும்படி ஏதாவது செய்தீங்கன்னா அந்த சாபம் உங்கள் மேலே, உங்களுடைய குடும்பத்தின் மேலே வந்துடும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதான் மிரியாம் செய்தார். மிரியாம் எண்ணாகமம் 12 வசனத்தில் மோசேக்கு விரோதமாய் சொந்த சகோதரி மிரியாம், அவனும் ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரி தான், மோசேக்கு விரோதமாக பேசுகிறாள். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேச உனக்கு பயமில்லாமல் போனது என்ன? உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு இப்படி பேசுவதற்கு? உடனே சாபமாகி விட்டாரு. 10வது வசனம் சொல்லுகிறாரு, அவள் குஷ்டரோகி ஆனாள், சாபம் உடனே தாக்கி விட்டாரு. மோசே ஒன்றுமே பேசலை, இருதயத்தில் அவருக்கு வருத்தம், வேதனை. தேவன் அதை கண்டார். தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரனை நீங்கள் துக்கப்படுத்தினீங்க, அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். உங்களுக்கு தெரியாது, ஆனால் அப்படி உள்ளம் துக்கப்பட்ட, ஒரு வார்த்தையும் பேச தேவையில்லை, அமைதியாக துக்கப்பட்டுட்டாலே உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். அதனால் பேசுகிற வார்த்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. அது சாபத்தை கொண்டு, அதனால தான் கர்த்தரை முறுமுறுப்பது சாபத்தை கொண்டு வந்துடும். ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோம், எது கண்டோம், அவ்வளோதான், அப்படிலாம் பேசக்கூடாது. உடைய வாயின் வார்த்தைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இது தங்களுக்கு தாங்களே வருவித்து கொள்ளுகிற ஒரு சாபம். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதிரி சாபத்தில் இருந்தீங்கன்னா மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவி இந்த சாபத்தை விடுதலை கொடுத்துருங்கன்னு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சா தேவன் அதில் இந்த விடுதலை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோட இன்றைக்கி பேசியிருக்கிறார்ல, வசனத்தை கேட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறவர். உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன? சில காரியம் என்ன காரணம்னே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எதனால் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், தொடர்ச்சியாக ஏன் இந்த மாதிரிலாம், ஒரு ஆசீர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா? சாபமாக இருக்கலாமோ? வசனம் சாபத்தை குறித்து பேசுகிறாரு. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல. அப்போ நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார்னு என்ன அர்த்தம்? சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குலத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. அப்போ ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். சிலருக்கு ஜெனரேஷன் கர்ட்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம். அந்த சாபம் வந்துட்டால் சிலருக்கு பரம்பரைய வியாதி தொடரும், வறுமைகள் தொடரும், நஷ்டங்கள் தொடரும், இழப்புகள் தொடரும், அவமானங்கள் தொடரும், அப்படியே பாதிப்புகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரும். அது மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம். எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இனி நீங்கள் சாபத்துக்குள்ளே இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும்? இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும். 2வது, இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் அந்த சாபக்கட்டை அழிச்சு போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தருவார். ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுன்னா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் சாப கிரியைகள் இருக்கிறதா? நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க, இருதயத்தில் கை வைத்து கொண்டு, ஆண்டவரே என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபம், என் மேலே இருக்கிற சாபம், என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம், இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும்.
நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். சரி, அப்படியே கண்களை மூடுங்க, இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 இந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நீர் சிலுவையில் சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையிலே உம்மை பலியாய் கொடுத்தீர், அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபத்தில் கிரியை செய்கிற பொருளாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய இரத்தத்தை அவள் மேலே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நோய்களும் சகல பாவ கிரியைகளும் சகல ஆண்டவரே இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி. இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.